கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சூரியனில் ஏற்பட்ட புயல் பூமியை தாக்கியதில் பூமியின் காந்த மண்டலத்தில் 2 மணி நேரத்திற்கு விரிசல் ஏற்பட்டதாக உதகையைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் ஏற்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நமது உதகை செய்தியாளர் சிவசாமி அந்த ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வரும் மூத்த ஆராய்ச்சியாளர் அதுல் ஜெயினுடன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி சூரியனிலிருந்து வெளிவந்த சில துகள்கள் பூமியை தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறு தாக்கும்போது பூமியில் காந்தத்தன்மையானது விரிசல் அடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனை உதகையில் உள்ள காஸ்மிக் ரே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது குறித்து நம்மிடம் உதகையை சார்ந்த காஸ்மிக் ரே விஞ்ஞானி ஒருவர் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இப்போ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி சூரியனிலிருந்து வெளிவந்த சில கதிர்கள் பூமியை தாக்கியுள்ளதாகவும் அதனால் காந்தத்தன்மை விரிசல் அடைந்துள்ளதாகவும் கூறப்படுறாங்க. இதை பற்றி அது அப்படின்னா என்ன சார்? அதாவது சூரியன்லேருந்து துகள்கள் அப்படின்னு சொல்கிறத விட சூரிய உமிழ்வு அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது சூரியனில். அந்த சூரியனுடைய குழம்பானது வெளியே வெளிப்படும். அது அதுவாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அப்படி நடக்கும்போது அதனுடைய சூரியன் சுற்றியுள்ள அதனுடைய காந்தப்புலம் விரிவடையும். அப்படி விரிவடையும் பொழுது அதை ஒரு பிளாஸ்மா பார்ட்டிகல்ஸ் உருவாக்கும். அந்த துகள்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் கிளவுட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சூரிய குழம்பு ஒரு மேக கூட்டத்தை உருவாக்கும். காந்த புலம் மிக்க துகள்களுடைய மேகத்தை உருவாக்கும். அந்த மேகக்கூட்டம் சூரிய புயலாக உருவெடுத்து பூமியை நோக்கி தாக்கியது அன்று. அப்படி தாக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி பூமியை சுற்றி பாதுகாப்பாக அரணாக இருக்கிற அந்த காந்தப்புலம் இந்த காந்தப்புலம் சிறிது நேரத்துக்கு அதனுடைய தாக்கத்தினால வீரியம் குறைந்து பலம் இழந்தது. அந்த பலம் இழந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்க காஸ்மிக் கதிர்கள் அப்படிங்கிற அதிக சக்தி வாய்ந்த துகள்கள் எது நம்மளை பாதுகாக்குதோ, எதுக்காக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குதோ, அந்த அரணை மீறி காஸ்மிக் கதிர்கள் உள்ளே வந்துச்சு. அதை தான் இப்போ நீங்கள் விரிசல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விரிசலுக்கு காரணம் சூரியனுடைய குழம்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. இதனால் என்ன பாதிப்பு சார்? இந்த அதிகமான காஸ்மிக் கதிர்கள் நம்மளை தாக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அந்த எலக்ட்ரானிக் டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட அனைத்து உபகரணங்களும் பழுதடைய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், அப்புறம் இந்த வானில் சுற்றி கொண்டிருக்கும் சேட்டலைட்கள், அப்புறம் வானிலையை ஆராய்ச்சி செய்யும் அஸ்ட்ரோநாட்ஸ்கள், இவங்க எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அது சக்தி வாய்ந்த துகள்களும் போது அதை நம்மளை தாக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் பூமியில் இருக்க எல்லாருக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்தாது. பூமியில் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாகவே நம்ம பாதுகாப்பாக இருக்கின்றோம். எப்போ நம்ம நம்மளுடைய அட்மாஸ்பியரை தாண்டி நம்ம போகிறோமோ அப்பொழுது தான் நமக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும்.